Hi students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 3 matrix. அதில் exercise number 3.1 first sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேட்ரிக்ஸ் A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 5 19 -7 35 -2 5/2 12 √3 1 -5 17 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து 3 சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுடைய அலைன்மெண்ட், அதாவது நம்ம ரோ இன்ட்டு காலமாக பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன, இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ரோ செக் பண்ணி பார்ப்போம். எத்தனை ரோ? ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஸோ 3 rows இருக்குது. அண்டு காலம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். என்னது? 3 × 4 மேட்ரிக்ஸ். சரியா? எப்போவுமே மேட்ரிக்ஸ் சொல்லும்போது என்ன பண்ணணும்? ரோ இன்ட்டு காலமாக தான் நம்ம அதை மென்ஷன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். சரி, செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களா, இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஒன்று எண்ணிட்டு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த கிராஸ் அப்படின்றத மல்டிப்ளிகேஷன் 3 × 4 is 12. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கரெக்டாக வருது இல்லைங்களா? ஸோ இதில் எத்தனை மேட்ரிக்ஸ் இருக்குது? இப்போ 3 × 3 மேட்ரிக்ஸாக இருந்தால் 3 × 3 என்னது? 9. அப்போ 9 எலமெண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன மேட்ரிக்ஸ், ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சதுனாலே நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்றதும் சொல்லிடலாம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரைட் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலமெண்ட்ஸ்னால் இப்போது இந்த மேட்ரிக்ஸ் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு A11 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு காலமில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பர், அதை செகண்ட் நம்பர் எப்படி எழுதுவோம்? A12. தேர்ட் நம்பரை A13. அப்போ ஃபோர்த் நம்பர் எப்படி எழுதிருப்போம்? A14 எழுதிருப்போம் இல்லையா? சரி, செகண்ட் ரோவில் இருக்கிறத A21, அடுத்தது A22, A23 and A24. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ A31, அப்புறம் A32 and A33, A34. சரியா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸை நமக்கு இந்த மாதிரி ஒரு காலம் அண்ட் ரோன்னு அமையுதுன்னா இந்த இடத்துல இருக்க மேட்ரிக்ஸுடைய எலமெண்ட்ஸை இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அவங்க கேட்குறது என்ன? A13. அப்போ இங்கே செக் பண்ணும்போது எங்கே இருக்குது? A13 வந்து 1 2 3 தேர்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? இங்கே 19. அப்போது A13 என்ன இருக்குது நமக்கு? 19. சரியா? நெக்ஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்ன? A21. A21 என்ன அப்படின்னு பார்க்கும்போது A21 என்னது நமக்கு? செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது நமக்கு? 35 இருக்குது. ஓகேவா? அடுத்தது A33 கேட்டிருக்காங்க. A33 ஈக்குவல் டு என்னது? 33 எங்கே இருக்குது? லாஸ்ட் ரோ, அதாவது தேர்ட் ரோவில் தேர்ட் நம்பர். அப்போ தேர்ட் ரோவில் தேர்ட் நம்பர் என்ன இருக்குது? -5. நெக்ஸ்ட்டு A24 கேட்டிருக்காங்க. A24 என்னது நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது A24 என்ன? 1 2 3, அதாவது செகண்ட் ரோவில் 2 4, 2ல் 1 2 3 4, ஃபோர்த் நம்பர் என்னது? 12. நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி காலம் போட்டுட்டு இந்த காலம் அண்ட் ரோ மேட்ரிக்ஸ் எழுதி அதிலேருந்து எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்து இதை டேலி பண்ணி போட்டாலும் ஓகே. இல்லை நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கேயே இப்போ நம்ம லாஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்? A23 கேட்டிருக்காங்க. A23 இதை கம்பேர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கேயே கேட்குறேன் அப்படின்னும்போது 23 என்னது? செகண்ட் ரோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவில் தேர்ட் நம்பர். அப்போ என்ன வந்திருக்கீங்க? 5/2 இஸ் த ஆன்சர். சரியா? இது எப்படி நம்ம அலைன் ஆகிருக்கோ அதை பார்த்து அப்படியே மெர்ஜ் பண்ணி இதை இது கூட கம்பேர் பண்ணி எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இதை போடாமலே என்ன பண்ணலாம், இதை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து எழுத ஆரம்பிச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இஃப் அ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 24 elements, வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹேவ்? வாட் இஃப் இட் ஹேஸ் 13 element அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போது 24 elements இருந்துச்சுன்னா அதில் எப்படிப்பட்ட ரோ அண்ட் காலம்லாம் அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ 24 elements அப்படிங்கிறது நம்ம
ஃபேக்டரைசேஷனில் பார்க்கும்போது எப்படி பார்த்துருப்போம், இந்த 24 அப்படின்றது எந்தெந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ 24 எப்படி வரும், 1 24 சார் பண்ணியிருப்போம், இல்லை 2 12 சார், இல்லைனா 3 8 சார், இல்லைனா 4 6 சார், இப்படி போட்டிருப்போம் இல்லையா. ஸோ இதுதான் என்ன பண்ணுவோம், ஃபேக்டரைசேஷனில் நம்ம ஃபேக்டார்ஸ் என்னென்ன ஃபேக்டார்ஸில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணியிருப்போம். இங்கே வரும்போது இங்கே நடுவில் இந்த கிராஸ் மட்டும் ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா மேட்ரிக்ஸோடைய ரோஸ் அண்ட் காலம்ஸில் எடுத்து எழுதுகிற மாதிரி மாறிடும். சரியா. அப்போது 24 எலமெண்ட்ஸ் என்னது, ஃபார் 24 எலமெண்ட்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஆர். 24 எலமெண்ட்ஸ் இருக்கணும்னா என்னென்ன இருக்குது, நமக்கு 1 ரோ 24 காலம் இருக்க மேட்ரிக்ஸாக பண்ணலாம், இல்லைனா 2 ரோ 12 காலம், 3 ரோ 8 காலம், 4 ரோ 6 காலம். முடிஞ்சிச்சானா இல்லை, இதை திரும்ப என்ன பண்ணலாம், 6 into 4ன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எழுதும்போது 6 into 4 8 into 3, ஏன்னா 4 into 6 மேட்ரிக்ஸ் வேறு, 6 into 4 மேட்ரிக்ஸ் வேறு, 3 into 8 மேட்ரிக்ஸ் வேறு, 8 into 3 மேட்ரிக்ஸ் வேறு, அதே மாதிரி 12 into 2 தென் 24 into 1. சரியா. ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸை எத்தனை மேட்ரிக்ஸ் நமக்கு அமையுது, 24 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நமக்கு 8 மேட்ரிக்ஸ் அமையுது. ஸோ ஒன்று ரோ மேட்ரிக்ஸாக, ஏதாவது காலம் மேட்ரிக்ஸாக இருக்கணும், இல்லை ரோ மேட்ரிக்ஸாக இருக்கணுன்ற மாதிரி இந்த 1 into 24 இல்லை 21 into 1 அப்படின்ற மாதிரி நமக்கு அமையுது. நெக்ஸ்ட்டு, அதாவது இந்த 24 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒரே ஒரு காலம்னா இது காலம் மேட்ரிக்ஸ், இது ஒரே ஒரு எலமெண்ட் 24 எலமெண்ட்ஸ் வந்து காலமில் இருக்குது அப்படின்னா அது ரோ மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்துருப்போம். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இஃப் இட் ஹேஸ் 13 எலமெண்ட்ஸ். 13 எலமெண்ட் அப்படின்னா என்னது, நமக்கு 13 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் என்ன பண்ண முடியும், 13 into 1ஆல் தான் பண்ண முடியும். சரியா. அப்போது 13 இஸ் அ ப்ரைம் நம்பர்னால் இட் கேன் பி டிவிசிபிள் பை இட் செல்ஃப் அண்ட் பை 1 அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. அதனால் ஃபார் 13 எலமெண்ட்ஸ், ஃபார் 13 எலமெண்ட்ஸ்னால் மேட்ரிக்ஸ் எப்படி இருந்திருக்கும், 1 into 13 ஆர் 13 into 1. ஒன்று ரோ மேட்ரிக்ஸாக இருந்திருக்கும், இல்லை காலம் மேட்ரிக்ஸாக இருந்திருக்கும். சரியா. இதுக்கு மேலே இதை ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா, 13 வேறு டேபிளில் வராது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதை பிரிக்கிறாங்க. ஸோ எலமெண்ட் என்ன எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு மட்டும் தான் இது. இதை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ்லாம் இப்போ க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. சரியா. சரி, வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் அ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 18 எலமெண்ட்ஸ், வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர் இட் கேன் ஹேவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சம் மாதிரி தான், வாட் இஃப் இட் ஹேவ் 5 எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 18 அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு 18 வந்து 1 into 18ஆக பிரிக்கலாம். அடுத்தது 2 into 9, தென் 3 into 6. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 6 டேபிளில் தான் வரும், அப்புறம் 4 டேபிள்லாம் வராது இல்லையா. ஸோ 6 into 3, தென் 9 into 2, அப்புறம் 18 into 1. ஸோ எத்தனை மேட்ரிக்ஸ் இருக்குது, நமக்கு 6 டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இதுலேருந்து கிடைக்கும். ஆனால் 5 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா 5 ஆல்சோ என்னது ப்ரைம் நம்பர் இல்லையா. ஸோ 5 என்ன பண்ண முடியாது, மற்ற டேபிளில் நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால 1 into 5 மேட்ரிக்ஸ் அண்டு 5 into 1 மேட்ரிக்ஸ், அதாவது ஏதோ ரோ மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா. இப்போ 7 எலமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்களும் இதே தான், 11 எலமெண்ட்ஸ் கேட்டாலும் இதே தான், 23 எலமெண்ட்ஸ் கேட்டிருந்தாலும் இதே தான் வரப்போகுது. ஏன்னா இதெல்லாம் என்னது ப்ரைம் நம்பர்ஸ். சரியா. ஸோ இவ்வளோ தான் இந்த 3 சம்ஸு. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த சம்மில் பார்க்கலாம்.